டிஜிட்டல் உலகத்துல இப்போ தமிழகத்துல ஆட்சி பிடிச்சா சொல்றீங்க. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டுறதுக்கு தீவிரம் காட்டிட்டு வராங்க. தற்பொழுதைய காங்கிரஸ் முதல்வர் கர்நாடக முதல்வர் பாஜக அதற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள பாஜக எல்லாம் இல்ல, மத்திய அரசு பல முறை தெளிவா சொல்லிட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி, திட்ட வரைவு அனுமதி கிடைக்காம அவங்களால ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க முடியாது. டி.கே. சிவகுமார் மட்டும் இல்ல, அவர் யாரு வந்தாலும் முடியாது. ஆகையினால அங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லை என்பதை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரும் சரி, எங்களுடைய கட்சியினுடைய தலைமையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுல ஒரே ஒரு செங்கல்ல கூட மேகதாட்டுல எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா 2 மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட நதிநீர் பிரச்சனையில 2வது மாநிலத்தினுடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும்னு இருக்கு. அதை மத்திய அரசு தெளிவா இருக்கு. மாநில அரசாங்கம் ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்கணும். இப்ப இருக்கிற தாவேக அரசாங்கம் பெங்களூரு, கர்நாடகா வரைக்கும் போய் கொல்லூருக்கு போயிட்டு வந்தாரு நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய். குறைஞ்சபட்சம் அவர் டி.கே. சிவகுமாருக்கு ஒரு ஃபோன் போட்டாது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்களே ஒத்துக்கவே முடியாது, அதை நீங்க முன்னெடுக்க கூடாதுன்றதால் சொல்லணும். அவர் இல்லைன்னு சொல்றாரு. குறைஞ்சபட்சம் முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அட்லீஸ்ட் விஜயுடைய கட்சியை சேர்ந்தவங்களாவது இதுக்கு பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க போறதில்லை. மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி கிடைக்காம எதுவுமே நடக்காது. சும்மா பேசிட்டு இருக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 47 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் 31 தொகுதிகளில் பாமக போட்ட பிச்சையால தான் அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்காரு. அது அவங்க உட்கட்சி பிரச்சனைங்க. எங்களை பொறுத்தவரையில கூட்டணின்னு வரும்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சி ஒரு இடத்துல வலுவா இருக்கும், ஒரு இடத்துல அவங்க கட்சி வலுவா இருக்கும், ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வலுவா இருக்கும், ஒரு இடத்துல ஜி.கே. வாசன் அண்ணன் கட்சி வலுவாக இருக்கும். அதனால ஒரு இடத்துல ஒருத்தர் வெற்றி பெறாருன்னு சொன்னா அவர் அந்த கட்சியினுடைய வாக்குகள் மட்டும்தான் வாங்கி வெற்றி பெற்றாருன்னு அர்த்தம் இல்லை. கூட்டணி கட்சிங்க எல்லாம் சேர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக பாமக வலுவாக இருக்க இடங்கள்ல அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறதுனால அப்படி ஒரு கருத்தை சி.வி. சண்முகம் சொல்றாரு. அது அவங்க கட்சிக்குள்ளார இருக்க உட்கட்சி பிரச்சனை. அதுதாங்க, அது ஒவ்வொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க தலைவர்கள் பத்தி அவங்க பேசுற விஷயம். எங்களை பொறுத்த வரையில கூட்டணின்னு என்று வந்துபட்ட எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்குன்னு தான் நான் நம்புறோம். நாங்க வெற்றி பெற்றது உட்பட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்போடு தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதே மாதிரி மற்ற வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கூட கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்பு, எங்களுடைய பங்களிப்பு இல்லாம 47 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வரல. எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்கு.